அரசியல் நோக்கத்தோடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் அபினேஷுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், ஆன்லைன் மூலமே மதுபான பார்களுக்கான டெண்டர் விடப்படுகிறது என்றார். கடந்த வாரம் அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று கூட அவங்களோட எக்ஸ்வலை பக்கத்தில் சில ஆவணங்கள்லாம் எடுத்திருக்கோம், அதில் முறைகேடு நடந்திருப்பதற்கான முகாந்திரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்கள் துறை அமைச்சர் அவங்களுடைய பதில்? டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடத்தப்பட்ட அந்த சோதனைங்கிறது அவங்களுடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதாவது பல்வேறு வழக்குகளிலிருந்து எடுக்கப்பட்ட எஃப்ஐஆர்களுடைய தரவுகள் அடிப்படையில் சொல்கிறாங்க. அது எஃப்ஐஆர் எந்த வருஷம் போடப்பட்டது, என்ன மாதிரியான எஃப்ஐஆர், எந்த விதமான அதுக்கான கருத்தும் கொடுக்கல. சொல்லணும்ல, இந்த வருஷம் இந்த எஃப்ஐஆர் இன்னார் மீது போடப்பட்டிருக்கு, அதெல்லாம் எந்த தரவுகளும் கொடுக்காம ஒரு சோதனை நடத்தியிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை யோசிக்கிறது என்னன்னா, நாங்கள் ஒரு கடையில் தவறு நடக்கிறது அப்படின்னு நினைச்சா அந்த நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம் அதிகாரிகள் பார்த்து ஆய்வு செய்கின்ற பொழுது தவறு செய்தால் நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க, அது மீது வழக்கு இருக்கும். அப்படிப்பட்ட வழக்குகளை ஒன்று சேர்த்து இந்த சோதனை என்ற பெயரில் நடத்தியிருக்காங்கன்னு தான் நாங்கள் அதை நினைக்கிறோம். அப்போ அந்த நடவடிக்கை எடுத்தது தவறா? அவங்களுடைய கருத்து பிரகாரம் நடவடிக்கை எடுத்தது தவறா? ஒரு கடைநிலையில் ஒருத்தர் தவறு செஞ்சிருக்காரு, அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அந்த வழக்குகள் எல்லாம் ஒன்று சேர்த்து நாங்கள் எடுத்திருக்கிறோங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதே போல் அவங்க சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த குற்றச்சாட்டுகளில் இப்போ டாஸ்மாகுடைய பாரா இருக்கட்டும், அது ஆன்லைன் டெண்டரைஸ், அதில் எந்தவித முறைகேடுகளும் கிடையாது. ஒரு கமிட்டி, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அந்த மாவட்ட அளவிலான ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தான் அந்த டெண்டரை இறுதி பண்ணுது. அதே போல் டிரான்ஸ்போர்ட் டெண்டர் பொறுத்த வரைக்கும் எந்தவித ஒளிவு மறைவும் கிடையாது, வெளிப்படைத்தன்மையோடு நடக்கக்கூடிய இது. கடந்த காலங்களை விட நீ அந்த பல நிகழ்வுகள் கடந்த காலங்களை விட இப்போ டாஸ்மாக் நிறுவனம் மெருகேற்றப்பட்டிருக்கு. புதிய பரிணாமங்களோடு அவங்களுடைய நடவடிக்கைகள் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணுங்கிறதுக்காக அந்த முன்னெடுப்புகள் கொண்டு வரப்பட்டு. ஆனால் அதில் 1000 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் நடந்திருக்கிறதா பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றாரு. இப்போ அதை தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணியும் சொல்றாங்க. இன்னைக்கு அதிமுகவும் சட்டப்பேரவையில் அதை ரைஸ் பண்ண முயற்சிச்சாங்க. 1000 கோடிங்கிற டேர்ம் எப்படி சொல்றாங்க, அதில் அந்த அளவுக்கு நம்பர்ஸ் எப்படி சொல்றாங்க? மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரை, இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை, ஒன்றிய அரசு மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கின்ற இந்த சூழ்நிலைகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நெஞ்சுரத்தோடு நாட்டு மக்களிடத்தில் எடுத்து சென்றிருக்கின்றார்கள். அது அடித்தட்டு மக்கள் வரை சென்றிருக்கிறது. மாண்பு முதலமைச்சருடைய கொள்கை முழக்கம் என்ன? தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இது அடித்தட்டு மக்கள் வரை குரலாக ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் அமலாக்கத்துறை என்ற பெயரில் அந்த சோதனைகளை முன்னெடுக்கிறாங்க. அது எப்படி சார்? அமலாக்கத்துறை 1000 கோடின்னு அந்த நம்பர் நிர்ணயிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு தினங்களுக்கு முன்பாகவே 1000 கோடிங்கிற அந்த நம்பரை நிர்ணயிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சோதனையாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் இந்த சோதனைகளை பொறுத்தவரை அரசும் டாஸ்மாக் நிறுவனம் சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, மக்கள் மாண்பு முதலமைச்சர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அளப்பற்ற அந்த அன்பையும் பாசத்தையும் மக்களிடத்தில் வேறு விதமாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற குறுகிய மனப்பான்மையோடு அரசியல் உள்நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட சோதனையாகத்தான் நாங்கள் இதை எடுத்துக்கொள்கின்றோம். டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் முறைகேடு நடந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருப்பதாகவும், அதற்கு தார்மீக பொறுப்பேற்று திமுக அரசு பதவி விலக வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளன. விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விசாரணை முழுமையாக முடிவடைகின்ற பொழுது சுமார் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 40,000 கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்குமோ என்று சந்தேகம் எழுகின்றது. இந்த அரசு அதை பற்றி இன்னும் எந்த ஒரு செய்தி வெளியிடப்படவில்லை. கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி அந்த ரெய்டு மூலமாக 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டும் இந்த அரசு எந்த செய்தி வெளியிடாத காரணத்தினால் அதையும் நாங்கள் சட்டமன்றத்திலே குறிப்பிட்டு இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இந்த திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். மாநில அரசு தொடர்வதற்கான தார்மீக உரிமையை இழந்துவிட்டதாக பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த பின்னர் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். டாஸ்மாகிலே 1000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை நேற்று அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள்.
இந்த அரசு பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான தார்மீக உரிமையை இழந்திருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். தன்னுடைய சமூக வலைதள கணக்கிலே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தேவநாகரி அடையாளத்தோடு இருக்கக்கூடிய ரூபாய் என்பதை மாற்றி தமிழிலே ரூபாய் என்று எழுதியிருக்கிறார். தமிழ் மொழி என்கின்ற பெயரிலே மக்களை திசை திருப்பதற்காக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஊழல், லஞ்சம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ஒவ்வொரு நாளும் இந்த அரசாங்கத்தின் மீதான மக்கள் கோபம் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அதை திசை திருப்புவதற்காக இம்மாதிரி நாடகத்தை அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி நம்புகிறது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். வெளிநாட்டிலிருந்து அனுமதியின்றி நிவாரண நிதி பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லாவுக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. மனிதநேய மக்கள் கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா கடந்த 1997ஆம் ஆண்டில் வெளிநாட்டிலிருந்து அனுமதியின்றி நிவாரண நிதி பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து சென்னை கூடுதல் தலைமை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கில் ஜவாஹிருல்லாவுக்கும் உடந்தையாக இருந்த ஹைதர் அலி என்பவருக்கும் தலா ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் மூவருக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜவாஹிருல்லா உள்ளிட்டோருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்தது. எனினும் மனுதாரர்கள் தரப்பில் மேல்முறையீடு செய்வதற்காக தண்டனை உத்தரவு 1 மாத காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் நீதிபதி உத்தரவிட்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக எம்பி தயாநிதி மாறன் தாக்கல் செய்த அவதூறு வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய சென்னை தொகுதி எம்பியான தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என தேர்தல் பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தயாநிதி மாறன் தாக்கல் செய்த மனுவை சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து வந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் செய்தித்தாள்களில் வெளியான செய்தியின் அடிப்படையிலேயே பேசியதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பிட்ட செய்திக்கு சம்பந்தப்பட்ட நாளேடு வருத்தம் தெரிவித்த நிலையிலும் அவதூறு கருத்து தெரிவிக்கப்பட்டதாக தயாநிதி மாறன் வழக்கறிஞர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மனு குறித்து பதிலளிக்க தயாநிதி மாறன் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்ததுடன் அதுவரை சிறப்பு நீதிமன்றத்தின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தார். மாநில அரசு கொடுக்கிறேன் என்று அறிவித்ததை வரவேற்கிறேன். மத்திய அரசுக்கு இப்பொழுதாவது வெட்கம் வந்து அவர்கள் நிதியை தருவார்கள் என்று நம்புகிறேன். தமிழ்நாட்டுக்கு கல்விக்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்காத நிலையில் தமிழ்நாடு அரசு 2000 கோடி ரூபாயை விடுவிப்பதாக பட்ஜெட்டில் அறிவித்தது தொடர்பான கேள்விக்கு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இவ்வாறு பதிலளித்தார். சிவகங்கையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ரூபாயின் குறியீட்டை ரூ என தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டுள்ளதில் எந்த பிழையும் இல்லை என்றார். அது மொழியில எழுதுற மொழி குறியீடு தான். இப்ப இங்கிலீஷ்ல எழுதும்போது, ஆங்கிலத்தில் எழுதும்போது RS தான் போடுறோம். பல ஆவணங்கள்ல RS தான் போடுறோம். தனியார் ஆவணங்கள்ல RS தான் போடுறோம். ஒரு குறியீடு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த இந்தி எழுத்து R போட்டு ஒரு கோடு இருக்கு, அது இல்லைன்னு சொல்லல. அதை பயன்படுத்த முடிஞ்சா பயன்படுத்தலாம். குறியீடு விவகாரத்தை பெரிதாக்க வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்த ப. சிதம்பரம் தன்னை பொறுத்தவரை ரூபாய் குறியீடு என்ன என்பது முக்கியமல்ல என்றும் அதன் பிறகு வரும் எண்கள் தான் முக்கியம் என்றும் கூறினார்.